அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ச்சியா சில வீடியோக்களை, ஆத்மீக ரீதியான வீடியோக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்று நாம் பார்க்க போவது அந்த ஆன்மாவை பற்றிய தொடர்ச்சி. அதுல 3 பார்ட் போட்டிருந்தோம். இப்ப அடுத்தது மரணத்திற்கு பின்பு வாழ்வு. ஆத்மாவை பற்றி பார்த்தோம். ஆத்மானா என்ன, எப்படி உருவாகுது, எப்படி வளர்ச்சி அடையுது. இப்போ ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையில உருவாகி இந்த பூமிக்கு 2வது உலகம், தாயினுடைய கருவறை முதல் உலகம், 2வது இந்த பூ உலகம். இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து நமது ஆத்மாவை வளர்ச்சி அடைய செய்தால், வளர்ச்சி அடைய செய்யவில்லை என்றால் அடுத்த உலகில் ஆன்மாவின் நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். அதாவது மரணத்திற்கு பின்பு ஆத்மாவின் நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்று ஆய்வு செய்ய போகின்றோம். மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஆரம்பம், தொடக்கம் தானே ஒழிய முடிவல்ல. ஏனென்றால் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை சிறிது காலமாக இருக்கின்றது. ஒரு 100 வருடமோ 120 வருடமோ அதிகபட்சமாக வாழ முடியும். அதற்கு பின்பு இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது. மண்ணிலே பிறந்தோம், இந்த மண்ணிலேயே இந்த உடலானது பிரிந்து விடுகிறது. ஆனால் ஆத்மாவானது தெய்வீக உலகிலே வந்தது, தெய்வீக உலகிலிருந்து மனித உடம்பிலே ரிஃப்ளெக்ட் ஆனது, அது திரும்பி வந்த இடத்திற்கே சென்று விடுகிறது. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவினுடைய நிலையை எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்லும். மண்ணிலே பிறந்த உடல் மண்ணிற்கே திரும்பி செல்லும். தெய்வீக உலகிலிருந்து வருகின்ற ஆத்மா தெய்வீக உலகிற்கே திரும்பி செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நிலையானது என்றால் ஆத்மாவை ஒழிய உடம்பு கிடையாது, உடல் கிடையாது. இந்த உடல் அழியக்கூடியது. அப்பா அம்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் கூறுகள் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் ஆத்மா இறைவனிடமிருந்து வந்தது, அழிவே இல்லாதது. அதனாலதான் அழிவே இல்லாத ஆத்மா மரணத்தை தழுவிய பின்பு இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா அந்த ரிஃப்ளெக்ஷன் எடுபட்ட பின்பு நம்ம பிரிந்த பிறகுன்னு சொல்றோம். ஆத்மா பிரிந்த பின்பு இந்த உடல் நிலை அழுகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் ஆத்மாவில் எந்த விதமான பாதிப்புகளும் வராது. ஆத்மா அழிவில்லாதது, நிலையானது. நம்ம பார்த்திருக்கிறோம், ஆத்மா ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஸ்தூல பொருள். அப்படி அப்ப அந்த ஆத்மா மரணத்திற்கு பின்பு நிலையான வாழ்வை அடையும். அதனால தான் சொல்றாங்க, மரணம் என்பது துக்கம் அல்ல, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் தூதுவனாகவே மரணம் வருகின்றது. ஏனென்றால் நிலையான ஒரு ஆத்மீக வாழ்க்கையை கொடுக்க போறது மரணம் ஒன்றுதான். மரணத்தை பார்த்து நாம் அஞ்ச தேவையில்லை. எப்போது வருமோ அது அப்போது வரும். விதி எவ்வாறு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆகவே சர்வ சக்தி வாய்ந்த அந்த இறைவனால் விதிக்கப்பட்ட அந்த நாளில் நமது கணக்கு முடிக்கப்பட வேண்டிய காலகட்டத்திலே நம்மளுடைய கணக்குகள் முடிக்கப்பட்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு போகின்றோம். அதாவது நிலையான வாழ்வுக்கு போகிறோம். மரணத்தின் பின்பு நிலையான வாழ்வு, மரணத்திற்கு முன்பு நிலையற்ற வாழ்வு. இந்த இரண்டையும் நாம் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். நிலையற்ற வாழ்வு என்பது ஒரு டெம்பரவரி லைஃப். நிலையான வாழ்வு பெர்மனன்ட் லைஃப். சிற்றின்பம் பேரின்பம். இந்த உலக வாழ்க்கை சிற்றின்பம், அடுத்த உலக வாழ்க்கை பேரின்பம். அப்ப இந்த பேரின்பத்திற்கான வாயில் கதவை திறப்பது, அதற்கான சாவி நம்மிடையே உள்ளது. அதுதான்ங்க நல்ல பண்புகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் தெய்வீக ஆற்றல்களும். இவை அனைத்தும் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக சர்வ சக்தியான அந்த இறைவன் நம்மை அவனோடு ஈர்த்து கொள்வான்.
அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே மரணத்திற்கு பின்பு அற்புதமான ஒரு வாழ்வு இருக்கிறது. சுகபோக வாழ்வு. சுகபோகம்னா இன்றைக்கு நாம் வாய்க்கு ருசியாக சாப்பிடுகிறோம், கண்களால் காட்சிகளை பார்க்கின்றோம், பல விஷயங்களை நாம் உணர்கிறோம், அனுபவிக்கின்றோம். இதை போன்ற உடல் சார்ந்த நிகழ்வு அல்ல. அது ஒரு பேரின்பம். மகிழ்ச்சினா அதுதாங்க மகிழ்ச்சி. அந்த ஆன்மா நம்ம உடம்புல இருக்கிறதாங்க மகிழ்ச்சி, துக்கம், சந்தோஷம், எல்லா விதமான குணங்களையும் நாம் உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்றோம். அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஜடம் ஒரு பொணம். பொணத்தால எதுவும் காட்ட முடியாது. ஆகவே அந்த உயிர், அந்த ஆத்மாவானது சர்வ சக்தி வாய்ந்ததாக மரணத்தின் பின்பு மாறுகிறது. பவர்ஃபுல்லா மாறுகிறது. ஆனா பவர்ஃபுல்லா மாறணும்னா இந்த உலகத்துல இருக்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நமது நடத்தைகள், நமது செயல்பாடுகள், நாம் செய்கின்ற தான தர்மங்கள், இவைதான் ஆத்மாவினுடைய அடுத்த கட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு, புதிய உலக வாழ்க்கைக்கு, அந்த ஆத்மீக வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே நமது வாழ்வு நெறிமுறைகளை பற்றி வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை விட அற்புதமா எல்லா மதங்களினுடைய திரு அவதாரங்கள், எல்லா மதங்களினுடைய திரு அவதாரங்கள் புனித நூல்களை வழங்கியதும் அதற்காகத்தான். அந்த புனித நூல்களின்படி வாழ்கின்ற பொழுது நமது ஆன்ம ஈடேற்றம். எல்லா மதங்களினுடைய நோக்கமும் மனிதன் இறந்த பிறகு இன்னொரு உலகம் இருக்குது. அது சொர்க்கம்ங்கிறோம், ஒரு ராஜ்யம்ங்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள்ல ஒவ்வொரு மத ரீதியாகவும் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் இது எல்லாம் உணர்ந்து தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்பது நமது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இந்த மரணத்திற்கு பின்பு வாழ்வானது இறைவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய திருப்பாதத்திற்கு, சிவனுடைய திருப்பாதத்திற்கு போகின்ற வரைக்கும் தொடரும். அதனுடைய வளர்ச்சி கொஞ்ச நஞ்சம் இல்ல, பல்லாயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம் உங்களுடைய ஆன்மா இறை ராஜ்யத்தை அடைவதற்கு. இப்ப தாயினுடைய கருவறை ஒரு உலகம், இந்த பூவுலகம் நாம் வாழ்ந்த இந்த பூமி ஒரு உலகம், அடுத்தது மரணத்திற்கு பிறகு இருக்கின்றது ஒரு ஆவி உலகம், ஆத்மாக்கள் எல்லாம் அலைகின்ற ஒரு உலகம். அதற்கு பின்பு இருக்கின்றது தெய்வீக உலகம். அதுக்கு பிறகு எத்தனை உலகம் இருக்கோ நம்மளால் அறிய முடியாது. ஆகவே இந்த உலகங்கள்ல இந்த ஆவி உலகத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்த ஆத்மா பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆத்மாவாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்திலும், நல்ல நடத்தைகளிலும், நல்ல பண்புகளிலும், தர்ம காரியங்களிலும், நேர்மை, நீதி, சகிப்புத்தன்மை, பொறுமை, ஒழுக்கம், இந்த அற்புதமான திருப்பண்புகளை நாம் கொண்டிருந்தால் நிச்சயமாக அடுத்த மரணத்திற்கு பின்பான வாழ்க்கை, அந்த ஆவி உலகுக்கு செல்லுகின்ற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அந்த ஆத்மா சந்தோஷம் அடையும். இல்லைன்னா சுத்திக்கிட்டே இருக்கும், இறந்த இடத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இடத்தை விட்டு பிரியவும் மனசு இருக்காது, மேல போறதுக்கும் சக்தி இருக்காது, அசைவற்று நிற்கின்ற ஒரு ஆத்மா. அதுதாங்க நரகம். எண்ணெயில போட்டு வாட்டுறது, குழியில போடுறது, வைக்கிறது, நம்ம நிறைய புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். பட் அதை விட கொடுமையானது என்னன்னா, அடுத்த உலக வாழ்க்கை என்பது, சொர்க்கம் நரகம் என்பது, அங்கு உள்ள ஆத்மாக்களோடு இதற்கு முன்பு இறந்த நம்முடைய பாட்டன், பூட்டன், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மான்னு இறந்தவர்கள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆத்மா தூய்மையான ஆத்மாகவாய் இருக்க வேண்டும். தூய்மையற்ற ஆத்மாக்கள் சந்திக்க முடியாது, பார்க்கலாம், கிட்ட போய் சம்பாசிக்க முடியாது, பேச முடியாது. பேசுற நம்ம மொழியில கிடையாது, ஆத்மீகத்திற்கான ஒரு மொழி இருக்கிறது. அந்த ஆத்மார்த்த மொழியிலே அந்த ஆன்மாக்கள் சம்பாசித்துக் கொள்ளும், பேசிக்கொள்ளும். ஆகவே அதனை நாம் உணர்ந்து இந்த உலகிலே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு தாயினுடைய கருவறையில ஒரு குழந்தைக்கு கையோ காலோ கண்ணம் உருவாகவில்லை என்றால் இந்த பூமியில உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விஞ்ஞானம், நாகரிகங்கள் வளர்ந்திருந்தாலும் அதனை உருவாக்க முடியுமா? முடியாதல்லவா? அதுபோன்றுதான் அடுத்த உலகத்திற்கு, மரணத்திற்கு பின்பு ஆவியுலகுக்கு செல்வதற்கு முன்பு நாம் நம்மளே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில இருக்கின்ற பொழுது அதற்கு தான் முன்பு சொன்ன அந்த பழக்க வழக்கங்களையும், பண்புகளையும், தெய்வீக பக்திகளையும், யாரையும் ஏமாற்றாமல், பித்தலாட்டம் செய்யாமல் நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒருவனை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நாமளே நம்மை ஏமாற்றிக்கொண்டு அடுத்த உலக வாழ்க்கை நரகமாக இருக்கும். இறந்த பிறகு தெரியும், அந்த நல்ல மனிதனை நம்ம இப்படி ஏமாத்தணுமே,
இன்று மிக கேவலமான ஒரு நிலையை அடைந்து விட்டோமே. இனிமே எத்தனை பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் நம்ம வாழ போகின்ற அந்த ஆத்மீக வாழ்க்கை நமக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது ஒரு கொஞ்ச நாள். அது புரியாமத்தான் மனிதன் தலைகீழாக ஆடுகிறான். எவ்வளவு முரண்பாடுகள், எவ்வளவு வேற்றுமைகள், மத பாகுபாடுகள், ஜாதி பாகுபாடுகள், இன பாகுபாடுகள், மொழி பாகுபாடுகள் பிரித்து வைத்து உலகத்திலே வேதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு வட்டமான ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ள நாம விழக்கூடாது. ஆகவே மனிதகுல ஒற்றுமையானது மிக அவசியமான ஒன்றாகவே காணப்படுகிறது. இந்த மனிதகுல ஒற்றுமையாக இருந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தாலே ஒழிய அவன் அடுத்த உலகத்திற்கான ஆன்மீக உலகிற்கு அவன் செல்லவே முடியாது. ஒரு மனிதன் தாங்க இன்னொரு மனிதனுக்கு சேவையாற்ற முடியும். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்திற்கு சேவையாற்றாது. ஒரு நாய் அடிபட்டு விழுந்து கிடந்தால் ரோட்டிலே இன்னொரு நாய் அங்கு சென்று அதை மோப்பம் பிடித்து விட்டு போய்விடும். மனிதன் 2 பேர் பார்த்து விட்டு போனாலும் 3வது நபர் அங்கு இறங்கி அவன் அருகிலே வந்து அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து தேவையான உதவிகளை செய்கின்றான். ஆகவே மனிதன்தான் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்கின்ற மகத்தான பாக்கியத்தை பெற்றவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே சேவை செய்கின்ற உலகிலே இந்த மனித உடம்பெடுத்து பிறப்பெடுத்து இந்த வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்கின்ற சூழ்நிலையில இந்த சேவை உங்களை அடுத்த உலகிற்கு, ஆவி உலகிற்கும் இறை உலகிற்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு படியாக, ஒரு ஏணிப்படியாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே சேவை என்பது தன்னலம் கருதாததாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்து செய்கின்றதாக இருக்கக்கூடாது. தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதுவும் ஒரு வகையில சேவை. அன்னதானம் கொடுப்பது அற்புதமான சேவை. கண்தானம் கொடுப்பது அது ஒரு சேவை. பள்ளிகளிலே குழந்தைகளை பயிற்றுவிப்பது அது ஒரு சேவை. படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வைப்பது ஒரு சேவை. உடைகளே வாங்க பணமில்லாதவர்களுக்கு உடைகளை வாங்கி கொடுப்பது ஒரு சேவை. இருப்பதற்கு இடமில்லாதவர்களுக்கு இருக்க இடம் வழங்குவது ஒரு சேவை. இப்படி சேவைக்கே சேவை சேவை என்று நாம் பல சேவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நற்செயல்களை செய்கின்ற பொழுதுதான் நீங்கள் மரணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்வானது மகத்தானதாக இருக்கும். இறை ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு நெறிப்பட்ட ஒரு பாதையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இவ்வுலகிலே இந்த ஆத்மாவானது பரிபூரண நிலையை அடைய முடியவில்லை என்றாலும் சுத்தமான தூய்மையான நிலையை அடைந்தால்தான் அடுத்த உலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு தாயினுடைய கருவறையிலே கைகள் கால்கள் உருவாகாத குழந்தை இந்த பூமிக்கு வந்தால் எவ்வளவு கஷ்டப்படுமோ, அதைவிட நமது ஆத்மா இந்த உலகத்திலே சுத்தப்படுத்தப்படாமல் இருந்தால் படு மோசமான விளைவுகளை அடுத்த உலகிலே அது அனுபவிக்கும். அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு கொடுமையானதாக இருக்கும். வலிகளும் வேதனைகளும் நிறைந்ததாக இருக்கும். வலி வேதனை எல்லாம் எதனால வருது? ஆத்மா இருக்கிறதுனால வருது. ஆகவே வலி வேதனை அப்படியே இருக்கும். நாம் சென்ற பிறகு நமது இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் நினைவு கூறுவோம். புனிதப்படுத்தப்பட்ட நிலை அடைந்தால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வோம். ஆகவே அன்பார்ந்த ஆத்மார்த்த நண்பர்களே, ஆத்மா என்பது சாதாரணமானதல்ல, மிக பிரம்மாண்டமான ஒரு தத்துவம். ஆகவே அதை புரிந்து கொண்டு மரணத்திற்கு பின்புதான் உங்களுடைய நிலையான வாழ்வு இருக்கிறது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பல உலகங்களிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆகவே இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆகவே இந்த ஆத்மாவின் நிலையை புரிந்து உணர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பது எனது அன்பார்ந்த வேண்டுகோள். தெய்வ வழிபாடு செய்யுங்கள். எல்லோருடனும் அன்பாக, நேசமாக, ஒற்றுமையாக பழகுங்கள். வேறுபாடுகளை அகற்றிவிட்டு நல்லதையே செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லது செய்தால் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு நல்லதே நடக்கும். சமூகத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆத்மாவை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளட்டும். யாருக்காவது இன்னும் சில விளக்கங்கள் தேவை என்றால் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.